ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை இந்த வருஷத்துக்கான பங்குனி உத்திரம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு மந்திரத்தை வெறும் வயிற்றுல நீங்க முருகன் கிட்ட உச்சரிக்கும் போது கண்டிப்பா உங்களுடைய எல்லா விதமான கோரிக்கைகளும் நிறைவேறும். எதை தொட்டாலும் வெற்றி, எங்கு சென்றாலும் வெற்றி. அது என்ன மந்திரம், அது எப்படி உச்சரிக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பங்குனி உத்திரம் அன்னைக்கு என்ன மாதிரி மந்திரத்தை உச்சரிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணையக்கூடிய நேரம் தான் பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரத்தில் எக்கச்சக்கமான தெய்வீக திருமண வைபவங்கள் நடந்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சொல்ல போனா சிவன், பார்வதி, முருகன், தெய்வானை இது மாதிரி எக்கச்சக்கமானவங்களுக்கு திருமணம் இந்த பங்குனி உத்திரத்தில் நடந்திருக்குதாம். அதனாலதான் வீட்டுல யாருக்காவது திருமண வரன் கைகூடாம தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க பங்குனி உத்திரத்துக்கு கோவிலுக்கு போயிட்டு அங்க நடக்கக்கூடிய வழிபாட்டுல கலந்துக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க தவறவிடக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட பங்குனி உத்திரத்துக்கான அந்த உத்திரம் நட்சத்திரம் மார்ச் 31ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 3 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. மறுநாள் ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 4 மணி 17 வரைக்கும் உத்திரம் இருக்கு. பௌர்ணமி காலையில 7 மணி 37 ஆரம்பித்து மறுநாள் காலையில 7:30 மணி வரைக்கும் இருக்கு. உத்திரமும் பௌர்ணமி சேரக்கூடிய நேரம் ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில 7:40 மணிக்கு மேலதான். முருகப்பெருமானுக்கு ரொம்ப எளிமையா வழிபாடு செய்யலாம். சர்க்கரை பொங்கல், கேசரி இது மாதிரி என்ன நைவேத்தியம் செய்ய முடியுமோ அதை நீங்க முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம். காலையில 9 to 10 இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். இந்த நேரத்தில் நீங்க முருகனுக்கு வழிபாடு செய்யலாம். அதை விட்டீங்கன்னா 12, 1:30 ராகு காலம் முடிஞ்சு 1:30 மணிக்கு மேல பூஜை பண்ணலாம். பங்குனி உத்திரத்துக்கான எந்த ஒரு வழிபாடு செய்யறதா இருந்தாலும் கூடுமான அளவுக்கு மாலை 4 மணி 17 முடிச்சிடுங்க. ஏன்னா அதுக்கு பிறகு உத்திரம் நட்சத்திரம் முடிஞ்சிடும், பௌர்ணமி மட்டும்தான் இருக்கும். மாலை நேரங்கள்ல எல்லா கோயில்கள்லையும் முருகப்பெருமானுக்கும் சிவன் பார்வதிக்கும் எக்கச்சக்கமான திருவிழாக்கள், விசேஷங்கள் நடக்கும். அதில் போய் கலந்துக்கோங்க. ஒரு சில கோவில்கள்ல பங்குனி உத்திரம் அன்னைக்கு திருக்கல்யாண உற்சவம் கூட நடக்கலாம். அதில் போய் பார்க்கறதே கோடி புண்ணியம். இப்படி பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஒரு பங்குனி உத்திர நாள்ல நாம என்ன கோரிக்கை வைக்க போறோம்? நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னவா இருக்கும்? ஒன்று கடன் பிரச்சனை, அப்படிலாம் பொருளாதார பிரச்சனை, மகளுக்கோ குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம், கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்திருக்கலாம், சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலுவையில் இருக்கலாம். இது மாதிரி எந்த கோரிக்கை இருந்தாலும் சரி, சரியான வேலை கிடைக்கல, வருமானம் சரியா இல்லை, இந்த மாதிரி உங்களோட கோரிக்கை நியாயமான கோரிக்கை எதுவா இருந்தாலும் முருகப்பெருமான் கிட்ட இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை 6 முறை முடிஞ்சா வெறும் வயிற்றுல. ஒருவேளை இந்த பதிவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்க, வெறும் வயிற்றுல உச்சரிக்க முடியலையா, பரவாயில்ல. முருகப்பெருமான் கிட்ட முழு மனசோடும் பக்தியோடும் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது கண்டிப்பா நீங்க என்ன கோரிக்கையை வைக்கிறீங்களோ அது நிச்சயம் நடக்கும். எதை தொட்டாலும் வெற்றி, எங்கு சென்றாலும் வெற்றி கிடைக்கும். முதல்ல அது என்ன மந்திரம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் நிறைய இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய. இதுதான் முருகனுக்குரிய அந்த மந்திரம். சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெயனா எந்த காரியத்தை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய மந்திரம் இந்த ஒரு மந்திரம். இனிமே வாழ்க்கையில எந்த செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முதல்ல முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்ததா சகலக்காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெயன்னு முருகனுடைய இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது வெற்றி கிடைக்கும். இப்படிப்பட்ட நல்ல நாள்ல பங்குனி உத்திர தினத்துல முடிஞ்சா வெறும் வயிற்றுல இந்த மந்திரத்தை ஒரு 6 முறை உச்சரிச்சுட்டு உங்க கோரிக்கை எதுவா இருக்கோ அதை இங்க முருகப்பெருமான் கிட்ட முன்வைங்க. அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ள அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பார். நம்பிக்கையோட சொல்லுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.